தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்பமனு விநியோகம் தொடங்க இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். அதிமுகவுடைய விருப்பமனு விநியோகமானது இன்று தொடங்கி இருக்கிறது. நாம் நேரடியாக இந்த காட்சியில பார்க்கலாம். அதிமுகவினுடைய இந்த விருப்பமனு விநியோகம் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடங்கி இருப்பதை நம்ம காட்சிகளாக பார்க்க முடிகிறது. கட்சியினுடைய பல்வேறுபட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், கட்சியினுடைய பல ஊர்கள் 234 தொகுதிக்கு மட்டுமில்லாமல் கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கான விருப்பமனு விநியோகமும் நடைபெற்று வருகிறது. அந்த விருப்பமனு பெறுவதற்கு 15,000 தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடியவர்களுக்கு 15,000 விருப்பமனு விநியோகமாக செய்யப்படுகிறது. டிமாண்ட் டிராஃப்ட் டிடி மூலமாக, வரையோலை மூலமாக அந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்த இருக்கிறார்கள். கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அந்த விருப்பமனுவை ஆர்வத்துடன் பெற்று வருவதை பார்க்க முடிகிறது. மறுமுனையில் பார்த்தீர்கள் என்றால் ஏராளமானோர் தற்போது அந்த விருப்பமனுவை கட்டணம் செலுத்தி பெற்று வருகிறார்கள். அடுத்த கட்டமாக என்ன செய்வார்கள் என்றால், இந்த அடுத்த கட்டமாக செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த மனுக்கள் பரிசீலனைக்கு எடுக்கப்படும். அதற்கு முன்னராக வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்படும். ஆனால் அதற்கு முன்பாக கூட்டணிகளுக்கான பணிகள் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதிமுக தேர்தலில் மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். அதைத்தான் நம்ம காட்சிகளாக பார்க்க முடிகிறது. இன்று வாங்கக்கூடிய இந்த விண்ணப்பங்கள் வர 23ஆம் தேதி வரை விநியோகம் செய்யப்படும். விநியோகம் செய்யக்கூடிய விண்ணப்பங்கள் அன்றைய தினம் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் பூர்த்தி செய்து அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு கொடுக்க வேண்டும். இங்கேயே புகைப்படம் எடுக்கப்படுகிறது. இங்கேயே டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கிறதுக்கான பணிகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருவதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று ஆர்வத்துடன் பலர் விருப்பமனுவை கொடுத்து வருவதும் நம்ம பார்க்க முடிகிறது. முதல் நாளான இன்று ஏராளமானோர் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருந்து அந்த விருப்பமனுவை பெற்றுக்கொண்டு அதை தாக்கல் செய்வதற்கான பணிகள் மிக தீவிரமாக தற்போது நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய அநேகப்பட்டவர்களுடைய விருப்பமாக தெரிவித்த அந்த விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாகத்தான் இந்த விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்படும் என்று அதிமுக தலைமையின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.